பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழா ரெட் கார்பெட்ல நம்ம கூட லிரிசிஸ்ட் ஏகாதசி சார் இருக்காங்க. வணக்கம். சூப்பர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உண்மையிலே வந்து அடியே அலைய சாங் வந்து எல்லார் மனசுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு பாடலா, அதாவது காதலர்கள் எல்லாரையுமே வந்து பயங்கர ஒரு மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த பாடல் உருவான விதம் பத்தி சொல்லுங்க. சுதா மேடத்தோட மண்ணுருண்ட மேலே வந்து அந்த பாட்டு ஒர்க் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒத்த சொல்லால ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படத்துல இந்த பாட்டு கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தொடர்ந்து ஒரு டீம்ல ஒர்க் பண்றாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களா இருக்கட்டும். ஆமா, இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா ஜிவி பிரகாஷோட முதல் படத்துல இருந்து இந்த 100வது படத்து வரைக்கும் எழுதின ஒரே கவிஞர் நான் தான். அவருடைய வெயில்ல ஒரு துண்டு பாடலோட தொடங்கி பராசக்தி வரைக்கும் ஒருவேளை முத்துக்குமார் இருந்திருந்தால் இந்த படத்துல ஒர்க் பண்ண நானும் அவரும் முதல் படத்துல இருந்து 100வது படம் வரைக்கும் ஒர்க் பண்ண ஒரு பெருமை இருந்திருக்கும். அவர் இல்லை அப்படின்னும் போது முதல் படத்துலையும் 100வது படத்துலையும் வேலை பார்க்குற ஒரு பெரிய பெருமை. அவரோட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வருட கால நட்பு ஜீவியோட. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் சார், உண்மையிலே உங்களுடைய பாடலா இருக்கட்டும், அதாவது ஒரு இளமை துள்ளல் அப்படின்னுவாங்கல்ல, அதாவது நம்மளுடைய மரபு இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு தமிழ் பாடல். அது ரொம்ப அருமையா நீங்க வந்து டெலிவர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எல்லாருமே கேட்கறதுக்குமே பயங்கர இனிமையா இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஆமா ரீல்ஸ்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய 100வது படம், அதாவது முதல் படத்துல இருந்து 100வது படம் வந்து ஒர்க் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த நட்பை பத்தி ரொம்ப இதா சொன்னீங்க. அண்ட் பராசக்தியை பத்தி சில கேள்விகள். பராசக்தி அப்படின்ற இந்த படத்தை ஒரு ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? பராசக்திங்கிறது மகாசக்தி. வாவ், நைஸ். பராசக்தி மகாசக்தி. ஏன்னா சும்மா ஒரு கதை பண்ணோம் எடுத்தோம் அப்படின்னு சில இயக்குனர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பேர் உழைப்பை செலுத்துகிற ஒரு இயக்குனர். பெருசா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, சும்மா எடுத்துட முடியாது. ஒரு 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 முக்கியமான கான்செப்ட் இது. தமிழகத்தில் நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை சொல்றது மூலமா இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அந்த படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம். தேங்க்யூ சார். உள்ள போய் ஷோ என்ஜாய் பண்ணுங்க.